வணக்கம் ஜெயஹிந்த். டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் பதட்டம் இதில் ஒரு மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. டெல்லி காவல்துறைக்கு அதோடைய லெப்டினன்ட் கவர்னர் அவர்கள் என்எஸ்ஏவை ஜூலை 19 ஆகஸ்ட் 18 வரைக்கும் இன்வோக் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. என்எஸ்ஏனா என்ன? நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். ஸோ இந்த சட்டப்படி கிட்டத்தட்ட 12 மாதம் வரைக்கும் டெட்டென்ஷனில் கொண்டு போட முடியும். தேசிய பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வரும்போது என்எஸ்ஏ அப்படின்ற இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டை பயன்படுத்துவாங்க. பட் டெல்லி போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன்கோயிங் சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு 3 மாதத்துக்கும் இந்த என்எஸ்ஏ அப்படின்ற இந்த செக்யூரிட்டி ஆக்டை இன்வோக் பண்ணுறதுக்கான பவரை கமிஷனருக்கு வந்து கொடுப்பாங்க. அது மீண்டும் 3 மாதம் கழித்து ரினியூ பண்ணப்படும் அப்படின்ட்டு. ஸோ டெல்லி போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் இஸ் சர்க்குலேட்டிங் ஆன் சோஷியல் மீடியா கிளைமிங் தட் த கமிஷனர் ஆஃப் போலீஸ் டெல்லி ஹஸ் பீன் கிராண்டட் டிடென்ஷன் பவர்ஸ் அண்ட் த என்எஸ்ஏ ஸ்பெசிஃபிக்லி டு சப்ரஸ் த ஆன்கோயிங் சிஜேபி ப்ரொடெஸ்ட். ஊடகங்கள் எப்படி செய்தி பப்ளிஷ் பண்ணாங்கன்னா, இந்த மாணவர்கள் போராட்டம் அளவுக்கு மீறி போகுது, இல்லை கலவரம் அதிகமாகுது, ஸோ இதுக்காக தான் இந்த பவரை கொடுத்தாங்கன்ட்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் அஃபிஷியலி கிளாரிஃபைட் தட் த ஆர்டர் இன் கொஸ்டின் இஸ் அ ரொட்டீன் quarterly extension of power under the NSA, which is conventionally renewed every 3 months. The current renewal was issued on 7/7/2026 for the period effective 19/7/2026 to 18/10/2026. இந்த NSA உண்டான பவருக்கு உண்டான இந்த ஆர்டர் அப்படின்றது, இந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரொட்டீன் ப்ராசஸ். ஒவ்வொரு 3 மாத காலத்துக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ 7ஆம் தேதி இந்த ஆர்டர் எங்களுக்கு கிடைச்சது. 19 ஜூலையில் ஆரம்பித்து 18 அக்டோபர் வரைக்குமான இடைப்பட்ட காலகட்டத்துக்கு இதை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் இந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பித்தது 20ஆம் தேதி. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒத்து கவனிக்கணும். இந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பித்தது 20ஆம் தேதி ஜூலை, ஆனால் ஆர்டர் கொடுக்கப்பட்டது வந்து 7ஆம் தேதி ஜூலை, ரொட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஊடகத்தில் வரக்கூடிய செய்தி எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் சென்சேஷனலாக இருக்குது. நிறைய பேர் பேச சொல்லியிருந்தீங்க, அதனால் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. லெப்டினன்ட் கவர்மெண்ட் ஆஃப் த என்சிடி, நேஷனல் கேபிட்டல் ஆஃப் டெல்லி, இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை வரும்போது அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பவர். கவர்னர் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது தேசிய பாதுகாப்பு சட்டம்னு சொல்லக்கூடிய என்எஸ்ஏவை இன்வோக் பண்ணலாம் அப்படின்ட்டு. எக்ஸைசிங் பவர் அண்டர் செக்ஷன் 3(3) read with section 2(e) of the NSA, the Delhi LG has directed that during the specific period the Commissioner of Police Delhi may also exercise the powers of detaining authority under section 32 of the act, 3(2) of the act அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சட்டம் என்ன ஒரு பவரை கொடுக்குது காவல்துறைக்கு, கமிஷனருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸை, இந்த தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நபர்களை ப்ரிவென்டிவாக அவங்க வந்து கஸ்டடி எடுக்க முடியும், டிடென்ஷன் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி பப்ளிக் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அத்தியாவசிய சப்ளைஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்கு. இப்போது இதுக்கும் இந்த போராட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி டெல்லி போலீஸ் சொன்னாலும், பட் இதில் அடிப்படையாக பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லியில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்றதெல்லாம் ரொட்டீனாக, டெல்லி ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ், நம்மளுடைய தலைநகரம். எந்த இடத்துல இங்கே பாருங்கன்னா, டெல்லியோட ஒரு முக்கியத்துவம் என்ன மிச்ச நகரங்களுக்கு இல்லாதன்றது இருக்கணும். நம்மளுடைய மத்திய அரசு இயந்திரமும் அங்கே தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய 3 இராணுவ தலைமையகமும் அங்கே தான் இருக்குது. நம்மளுடைய தேசிய பாதுகாப்புக்கு உச்சபட்ச அமைப்பு அங்கே தான் இருக்குது. மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று கூடக்கூடிய பாராளுமன்றம் அங்கே தான் இருக்குது. இந்தியாவுக்கு வெளிநாடுகள்லேருந்து இருக்கக்கூடிய தூதரகங்கள், எம்பாசிஸ், கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான எம்பாசிஸ் அந்த இடத்துல தான் இருக்கு. இந்தியாவுடைய பவர் சென்டர் அது. அந்த இடத்துல ஒரு ஸ்லைட் டிஸ்டர்பன்ஸ் வந்தால் கூட அது நாட்டை வந்து பெரிய லெவலில் பாதிச்சிடும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸுக்கு ரொட்டீனாக அதை கொடுப்பாங்க. இப்போ இது வரைக்கும் டெல்லி போலீஸ் இந்த சட்டத்தை பயன்படுத்தலை, அதோடைய கமிஷனர் அவர்கள் இந்த சட்டத்தை வந்து பயன்படுத்தலை. பட் ஒரு விஷயம் நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது என்னன்னா, காவல்துறை வாகனங்களை கவுத்து விடுறது, அதை தீ வச்சு எரிக்கிறது போன்ற பல செயல்களை வந்து இந்த கலவரக்காரர்கள் பண்ணாங்க. இப்போ அதில் எல்லாத்துலேயுமே அந்த வாகனங்களில் ஃபிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ், ஃபாரன்சிக் அனாலிசிஸ் போயிட்டு இருக்கு. யார் யாரோட கைரேகை அதில் இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவாக எடுக்க முடியும். அதற்கான சயின்ஸும் அதற்கான ஃபாரன்சிக்ஸும் இந்தியாட்ட இருக்கு. அதன் பிறகு இன்னொரு செய்தியும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி காவல்துறையினர்கிட்ட அவங்க போட்டிருக்கக்கூடிய கிளாஸ் வந்து கண்ணாடி, சாதாரண கண்ணாடி கிடையாது, அது ஸ்மார்ட் கிளாஸ், ஏஐ எனேபிள்டு மெட்டாவோடைய ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்றது. ஸோ அந்த ஸ்மார்ட் கிளாஸில் ஒரு குட்டியாக லென்ஸ் இருக்கும், முன்னாடி யார் யார் வராங்க அப்படின்றது உருவங்கள் கிளியராக ரெக்கார்ட் ஆகும்.
நான் சில பேர்கிட்ட பேசும்பொழுது ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற டெல்லியில இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லும்போது சிசிடிவி கேமராஸ் அப்படின்றது டெல்லியில எல்லா இடத்துலையுமே இருக்கு. இந்த வன்முறையில ஈடுபடக்கூடியவங்க, போராடக்கூடியவங்க, கோஷம் போடக்கூடியவங்க இது தனி. உண்ணாவிரதம் இருக்கிறது என்னுடைய ரைட்ஸ், அது தனி. அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்புறது என்னோட ரைட்ஸ், அது தனி. ஆனா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து உடைக்கிறது, காவல்துறையினரை தாக்குறது, ஒரு பெண் காவல் அதிகாரிக்கு கை உடைஞ்சிருக்கு, ஒரு கர்ப்பிணி பெண் காவல் அதிகாரி காயமுற்றிருக்காங்க. இந்த மாதிரி செயல்களை ஈடுபடக்கூடிய சமூக விரோதிகள், தேச துரோகிகளுக்கு ஈவிரக்கம்னு நம்ம காமிக்கவே முடியாது. உணர்ச்சி கொந்தளிப்புல நான் அதை பண்ணிட்டேன். ராணுவத்துல 13 லட்சம் வீரர்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்குமே உணர்ச்சி இருக்கு, எல்லார் கையிலயும் ஒரு துப்பாக்கி இருக்கு, 90 ரவுண்ட் இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு யாரை வேணா எடுத்து சுட்டுருவாங்களா? கிடையாது. இது வந்து ஒரு இதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சோம், அந்த மாணவர்கள்ல இவங்க யாரோ போனாங்க உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாம நீங்க போராட்டத்துக்கு போய் நீங்க ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை எரிப்பீங்க, ஒரு ரோடை பிளாக் பண்றீங்க, ஒரு டயரை போட்டு கொளுத்தி விடுறீங்க, ஒரு ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு இருக்கு உயிருக்கு போராடி, அப்ப அந்த உயிர் போகுதுன்னு அதுக்கு யார் பொறுப்பாக முடியும்? ஸோ இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஸோ ஒரு பக்கம் அதற்கான ஆக்ஷன்ஸையும் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் முடிந்த பிறகு இதுல கண்டிப்பா ஒரு இன்வெஸ்டிகேஷனுமே இருக்க தான் போகுது. போராட்டத்துல வந்து பிரச்சனை வர்றது, தள்ளுமுள்ளு வர்றது, அது நார்மலா நடக்கிறது தான். ஆனா போராட்டம் கலவரமா மாறுறது, இந்தியாவுக்கு எதிரான கோஷங்கள், இந்த குர்பவன் சிங் பன்னு போன்ற காலிஸ்தான் பயங்கரவாதிகள் $1 மில்லியன் பணத்தை இதுக்கு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா வந்து நாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு தரோம். இந்தியாவை இப்ப என்ன கோஷம் அவங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லி சில ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்காங்க. ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும், நேபாளா மாற்றணும், பங்களாதேஷ், அதெல்லாம் ஒன்றும் நடக்க போறது கிடையாது, வேற விஷயம். பட் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, ஆட்சி மாற்றம் நீங்க போய் ஒரு பெரிய நீங்க அப்படியே ஒரு கொள்கையோட போய் நீங்க நாட்டை காலி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த நாட்டை காப்பாற்றணும்னு கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதை நம்ம மறந்துடவே முடியாது. இப்ப இவன் பன்னு சொல்றது என்னன்னா, இந்தியாவை பிரிக்கணும், இவ்வளவு பெரிய நாடா இருக்கவே கூடாது, 10-15 நாடா பிரிக்கணும் இதை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கோஷங்களும் இப்ப இது வந்து கேட்டுட்டு இருக்கு. அபிஜித் தீப்கே மற்றும் இதுல சம்பந்தப்பட்ட மாணவர்கள், உங்களுக்கு வரலாறு ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்கு. மாணவர்கள் பிரச்சனையை முன்னெடுத்தீங்க, நல்ல விஷயம்தான். அதற்கு அரசாங்கம் இன்னைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கடுமையான ஒரு எதிர்கட்சிக்கு செய்ய வேண்டிய கடுமையான வேலையை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. பட் வரலாற்றோட தவறான பக்கங்களில் வரத்துக்கான எல்லா விதமான சமிக்கைகளும் தெரியுது. உஷாராக இருங்க. இதில் கலந்துக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரே ஒரு அட்வைஸ் தான் நான் சொல்லுவேன், ஆஸ் எ எல்டர் பிரதர். ஒரு நாட்டோடைய வரலாற்றில் 2 பக்கத்தில் நீங்கள் இருக்கலாம். அது ஒன்று, அந்த நாட்டோடைய வெற்றிக்காக அப்துல் கலாம் ஐயா போன்ற வாழ்ந்து மறைந்த தெய்வங்கள், நேற்று வரை ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், டெல்லி ஒரு ஜம்மு காஷ்மீரோட போலீஸ் கான்ஸ்டபிள் அமர்நாத் யாத்திராவில் வந்து தீவிரவாதிகளால் சுட்டு கொல்லப்படுறாரு. இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான உயிர்களை கொடுத்து அந்த பேர் என்னைக்கும் அழியாமல் இந்தியாவுடைய வரலாற்றில், இந்த மண்ணோடைய வாசத்தில், இந்த காத்தோடைய சுவாசத்தில் அது இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று இருண்ட வரலாறு. நீங்கள் எதுக்கு கரெக்டாக இருக்கிறீங்க, எந்த பக்கம் இருக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல ஹைகோர்ட், டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீடியோலாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது அப்படின்றாரு. இப்போ தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு மிக முக்கியமான கான்ஸ்டியூஷனல் பதவி. அவர் என்ன கமெண்ட் சொல்கிறாரு அப்படின்றத வந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு இது நம்மக்கிட்ட கிடையாது. பட் இதை வந்து பல பேர் விமர்சிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகம், அவங்களுடைய டாப் அதிகாரிகளை லிட்ரலாக இந்த இடத்துல நீங்கள் க்ரௌடை மேனேஜ் பண்ணாமல் விட்டீங்க. காவல்துறை, ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸு, அது இப்போ நீங்கள் ஒரு க்ரௌட் கண்ட்ரோலில், என்னுடைய நேரடி அனுபவத்தை சொல்கிறேன். காஷ்மீர், நான் இடத்த சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. காவல்துறையினரை மீறி அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வருது. அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களை வந்து கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இராணுவம், காவல்துறைக்கு ஹெல்ப்பாக அங்கே போய் போகும்போது அங்கே சுச்சுவேஷனை நாங்கள் ஒரு 3/4 மணி நேரம் நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்னுடைய முதல் அனுபவம், ஐ திங்க் கடைசி அனுபவம் அதான் நினைக்கிறேன். அந்த இடத்துல கலவரக்காரர்கள் அங்கே எதிர்த்த வந்து கல் எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3/4 1 கிலோ வரைக்குமான ஒரு கல். என்னதான் நீங்கள் ஹெல்மெட் போட்டிங்கனாலும் கண்ணெல்லாம் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது கழுத்துப்பட்டையில் வந்து விழுந்தாலே அவங்க வந்து எலும்பு முடியக்கூடிய அளவுக்கு வேகமும் அதில் எடையும் அது வந்து இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் குறிப்பாக ஒரு 4-5 பேரை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம்.
இந்த 4-5 பேர் தான் இந்த வன்முறையை தூண்டி விட்டுருக்கக்கூடிய கலவரக்காரர்கள். அவங்கள மட்டும் தனியா பிரிச்சு எடுத்தோம். அவங்கள தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு சில வியூகங்கள் நாங்கள் பண்ணோம். தனியா பிரிச்சு எடுத்த பிறகு காவல்துறை அவங்கள வச்சு கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சாங்க. அதன் பிறகு அந்த மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட போய் நம்ம பேசணும், பிரச்சனை சால்வ். இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு முடியறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் ஆச்சு. அவங்க வசைப்பாடுவாங்க, திட்டுவாங்க, இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் நாங்கள் எங்கள் வேலையை செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் இந்த இடத்துல இந்த கோஆர்டினேஷன் மிஸ் ஆகிருக்குது அப்படின்றதா இப்போ வரக்கூடிய ஒரு இது. க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப புவராக இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போது டெக்னிக்கலாக சில மெஷர்ஸை வந்து டெல்லி போலீஸ் எடுத்திருக்காங்க. டெல்லி போலீஸை எடுக்கும் பொழுது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒன்றா இருக்குது. இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதிகமாக பணிபுரியக்கூடியவங்க எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோவை. இப்போ இந்த மெட்ரோ மூடப்பட்டிருக்கு. தலைமை நீதிபதி நாங்கள் நேரடியாக வந்து தலையிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கடுப்பாயிருக்கு. ஏன்னா அந்த பணியாளர்கள் வராட்டி கோர்ட் இயங்க முடியாது, சுப்ரீம் கோர்ட் இயங்காமல் ஒரு நாடு நடக்க முடியாது. ஸோ பிரச்சனை காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகிக்கிட்டே போகுது. இந்த காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக புது புது சேலஞ்சஸ் உள்ள வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். பட் அடிப்படையாக இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான போஸ்ட் சிஆர்பிஎஃப் இறக்கிட்டாங்க. கண்ணீர் பகை குண்டு மட்டும் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெல்லட் கன்ஸ் யூஸ் பண்ணாங்க, நிஜ துப்பாக்கிகளை யூஸ் பண்ண போறாங்க. காவல்துறையினரே வந்து ரவுடிகளா மாறி அவங்களே உள்ள வந்து கலவரம் பண்ண போறாங்க. இந்த மாதிரியான பொய் செய்திகள், துளியளவும் இல்லாத ஒரு பொய் செய்திகள். அக்னிவீர்ஸ் எல்லாம் வந்து பெரிய லெவல்ல ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை எடுத்து அதை ரிப்பீட் மோட்ல கட் பண்ணி போட்டு இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா, அதுவும் குறிப்பா இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு கருத்து போட்டுட்டு இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த இன்ஃப்ளூயன்சஸை நீங்க ரெகுலேட் பண்ணாம இதை அப்படியே நீங்க லைட்டா கடந்து போயிடலாம் இனிமே பார்த்தா அப்படின்னா, நாளைக்கு யார் வேணாலும், ஒரு ரேப்பர், ஒரு சிங்கர், ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், யார் வேணாலும் டெல்லியை முற்றுகையிட்டு இதே மாதிரி வந்து லட்சக்கணக்கான பேர் திரட்டி ஒரு அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமா உருவாகி இருக்கு. அரசாங்கம் இதை சீரியஸா எடுத்துக்கணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வச்சு என்னால் யார் யாரெல்லாம் பார்க்க முடியுமோ அங்கே வரைக்கும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நம்ம லெவலில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ சமூக ஊடகங்கள், குறிப்பாக இன்ஸ்டாகிராம், அதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ் அக்கௌண்டபிள் ஆகணும். அவங்க ஒரு பதிவை போடுறாங்க, ராணுவத்திர உள்ள இறக்கிட்டு இருக்காங்க, ராணுவ சீருடை வேற, சிஆர்பிஎஃப் வேற, ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் வேற, டெல்லி காவல்துறை வேற. அந்த யூனிஃபார்மை ராணுவத்தை உள்ள இறக்கிட்டாங்க, ராணுவம் உள்ள இறங்குது அப்படின்னா அது டோட்டலா நிலைமை கைமீறி போயிருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சமூக ஊடகங்கள்ல பொய் செய்திகள் வெளியிடுறவங்களை அக்கௌண்டபிளா அரசாங்கம் கொண்டு வந்தே ஆகணும். அது மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு பக்கம் சமூக ஊடகத்துல இதாகி போயிடுச்சு, இந்த இடத்துல இதாகி போயிடுச்சு, பொய் செய்திகள், வாட்ஸ்அப்ல வீடியோஸ், நூற்றுக்கணக்கான வீடியோஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் பம்பார்டு ஆகிட்டு இருக்கு. நம்ம மிஸ் பண்ண மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இதே மாதிரி ஒரு 4 கலவரம் வருஷத்துல நம்ம முக்கியமான நகரங்கள்ல இதே மாதிரியான போராட்டம், வன்முறை, கலவரம் நடந்துச்சுன்னா இந்தியாவுடைய ஜிடிபி மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்படும். அந்த ஜிடிபி வளர்ச்சி பாதிக்கப்பட்டு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டா அதுல நாம, நம்மளுடைய எதிர்கால சந்ததியினர், நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மள குடும்பத்திலிருந்து எல்லாரும் பாதிக்கப்பட போறோம். இந்த சில முட்டாள்கள், அயோக்கியர்கள் பண்ற இந்த அயோக்கியத்தனத்துக்காக நாடு சஃபர் ஆக முடியாது. வி ஆர் கிவிங் எ பொலிட்டிக்கல் காஸ்ட் மட்டும் கிடையாது, இதுல வி ஆர் கிவிங் அன் எக்கனாமிக் காஸ்ட் அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. தயவு செய்து இந்த புரிதலை உங்ககிட்ட சுத்தி இருக்கக்கூடிய உங்ககிட்ட பேசுங்க. இப்போ இந்த வீடியோ 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் பேர் பாக்குறீங்க, உங்க சுத்தி இருக்கவங்க, உங்க ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல பேசுங்க. நான் தவறா பேசினா சுத்தி காமிங்க. ஒருத்தர் இருந்து கத்துக்கிட்டு முன்னேறது தான் நம்மளோட ஜனநாயகம். இந்த நாடு எக்காரணத்தை கொண்டும் எப்பேற்பட்ட சக்திகள் வந்தாலும் எதையும் தாங்கி எதிர்த்து நிற்கும். ஒற்றுமையோடைய ஒன்றாக நாம் நிற்போம் அப்படின்றத மட்டும் டவுட்டே வேண்டாம். அப்படி இறையாண்மைக்கு பங்கம் வகிக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்று சேருவாங்க அப்படின்றது என்னுடைய மனப்பூர்வமான நம்பிக்கை. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.